ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கீரனூர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் கொரகொரப்பாக அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். தக்காளியோட ராஸ்மெல்லாம் போய் கொதி வந்தோன்னே மசாலாலாம் சேர்த்துடலாம். பட்டைத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட மெஷர்மெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி வந்தோன்னே காய்கறியில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்திருக்கேன். இதோட மட்டன் சேர்த்தி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்தோன்னே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வீடியோ எடுக்கிற அவசரத்தில் மொபைல் ஃப்ளாஷ் கூட ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் ஆன் பண்ணேன். தேங்காய் ஊற்றி ஒரு கிளறிட்டு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதி வந்திருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கீரனூர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த குழம்பு தான் வைப்பாங்க. இதுலேயே மட்டன் போட்டு வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட குஸ்கா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.